எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஏப்ரல் மந்தில் பேங்க் நிஃப்டி வந்து அதனுடைய ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி புதுசாக வந்து ஒரு ஹையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. 56,096 இன்றைக்கான ஆல் டைம் ஹை இது. ஏன்னா இந்த ஏப்ரல் மந்தில் மட்டும் லாஸ்ட்டு ஒரு 5 ட்ரேடிங் செஷனில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5,000 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்கு. ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர், அதாவது 25-26க்கான ஃபினான்ஷியல் இயரில் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல வந்து ஒரு புல்லிஷ் தான் மார்க்கெட்டு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கேப் அப்பில் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு கேப் டவுன் வந்துட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிது. அதாவது 49,200 வரைக்கும் லோ வந்திருக்கு. இங்கேருந்து பவுன்ஸ் ஆன மார்க்கெட்டு 56,096 வரைக்கும் ஹை வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த லோவிலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7,000 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் வந்திருக்கு. இதனுடைய கண்டினியூவிட்டி தொடருமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இந்த ஏப்ரல் மந்தில் கிரெடிட் பாலிசி ரிப்போர்ட்லாம் வந்துச்சு. ரெப்போ ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.25 பைசா வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைச்சிருக்காங்க, ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ். அடுத்தது வந்து ஐசிஐசி பேங்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்கு இதனுடைய ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக வந்ததுனால மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் ஆகி மேலே வந்திருக்கு. இப்போ ஆல் டைம் ஹை இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. 56,000 மேலே பிரேக் பண்ணி சஸ்டெயினாக இருந்தால் மட்டுமே ரிமைனிங் கோ டு லாங். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவலில் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம கோ டு ஷார்ட். ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்டினுடைய லாஸ்ட் டே. அடுத்த எக்ஸ்பைரி மே மந்த்துக்கான எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 56க்கு மேலே சஸ்டெயினாக இருந்தால் மட்டுமே மேலே போகும். அப்படி இல்லைனா இந்த லெவல்ஸை வந்து, அதாவது டே ஹை 56,100 வந்து ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கிட்டு நம்ம கோ டு ஷார்ட் கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் கீழே இது வரைக்கும் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஒரு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா 56க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் நிற்க முடியல மார்க்கெட்டால். நல்லா திரும்ப கீழே தான் வந்து க்ளோசிங் வந்து 55,370 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி டே லோ வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 55,170 வந்து பார்த்தோம் அப்படின்னா டே லோ. நாளைக்கு வந்து எக்ஸ்பைரிங்கிறதுனால, மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால வந்து ஒரு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இருக்குது. கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து 54,900 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 56,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான வந்து ஒரு சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 56,000க்கு மேலே இருந்தால் மட்டுமே கோ டு லாங். அது வரைக்கும் 56,000 ஸ்டாப் லாஸ் வச்சு கீழே வந்து ஷார்ட்டு தான், செல்லிங் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது. கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா 54,900 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. 54,900, 54,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையாக இருந்துச்சு. இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் நாளைக்கான பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸு. இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.